friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் டைம் vlog தான் பார்க்க போறீங்க. காலைல குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தனிஷுக்கு காலைல ரொம்ப சிம்பிளா தான் வந்து டிஃபனும் ஸ்நாக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். இப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன்ல ஒரு கிரேவி பண்ணலாம்னு இருக்கேன். அதோட ரெசிபியோட நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரின்னு போட்டிருந்தேன். அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரியா, இன்னைக்கு ஃபுல் டே vlog-ஆ தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlog எடுத்து. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog. இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் இதில் கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். கடையில் நல்ல எண்ணெய் வந்துட்டு ஜாஸ்தியாக ஊற்றுவாங்க, அதனால வெங்காயம் நல்லா பொரியும். நம்ம வீட்டில் செய்யும்போது அவ்வளோ எண்ணெய் வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் முந்திரி ஒரு 10 பல்லு போல் போட்டுக்கிறேன். கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு. இந்த தக்காளி ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ இதுக்கு கூட ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு மல்லி. இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லாவே வதங்கிருச்சு. இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு பிறகு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் பேஸ்டாட்டு. இப்போ சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் போட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கரம் மசாலா உண்டுல்ல அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் எண்ணெயில் வறுபட்டதும் அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தானே போட்டிருக்கோம். அதனால் இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு இது குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்துட்டு இதோட சேர்த்துப்போம். அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி வர அளவுக்கு கொஞ்சம் வத்த விட்டு இறக்குனாலே போதும். சிக்கனில் அந்த மசாலா பிடிச்சி செம்மையாக இருக்கும் கிரேவி. அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருவோம். சிக்கன் நல்லா மேலே எண்ணெய் விட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கடையிலலாம் அந்த பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் தனியாக ஒரு கிரேவி வாங்குவோம்ல, எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இங்கே ரசமும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் கொதிச்சிருச்சு. அத்தானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டு. அவங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு டைமே இல்லை. அதனால அப்படியா? யார் ஒபாமா மெசேஜ் அனுப்பியிருக்காராடா? அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரோ? ஐயோ, எனக்கு தான் தெரியல. இப்போ யாரு? ட்ரம்ப்பா? இல்லை, ட்ரம்ப்பும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஜோ பைடனா? கரெக்டு. மறந்துருச்சேண்ணா. நம்ம சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே ஒபாமா பேரையே சொல்லி நமக்கு அவர் தான் ஞாபகத்தில் வராரு. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒபாமா தான். சரியா, ஆதவனை கை விட்டுக்கலாம், ஒபாமா வச்சுக்கலாம். சரியா, சரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிஷை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர சொல்லி டைம் ஆச்சு கிளம்புங்கன்னா டயர்டாக இருக்குன்னு சொல்லி நல்லா போத்திட்டு படுத்துருக்காங்க. அதனால நான் தான் இப்போ கிளம்ப போகிறேன். இல்லை, ஓகே. கொட்டாவி விடும் கெட்ட ஆவியே பாய். தனிஷுக்கு நிறைய முடி வளர்ந்துருச்சு. சரி, முடி வெட்டி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எக்ஸாம் எப்படி பண்ண? நம்மளோட குட்டி கார்டன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. புதுசாக ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு மிளகா, அப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய், அதில் வந்து வெண்டைக்காய். இது வந்துட்டு ஒன்று பிடுங்கி பார்த்தேன், நல்ல இந்த சைஸில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு நாள் பறித்து கூட்டு வைக்கணும். அப்புறம் காலிஃப்ளவர் தான் பார்த்திங்கன்னா செம்ம செழிப்பாக சூப்பராக வளருது. நான் போட்ட எல்லா விதையுமே முளைச்சிருச்சு. எனக்கு அது பிடுங்கி தூக்கி போட மனசு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் எல்லா தொட்டிலையுமே அதை நான் வச்சுருக்கேன். 5 நிற்கிது.
பார்க்கலாம் எப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து காயாக வருது அப்படின்னு. அப்புறம் கீரை பார்த்திங்கன்னா அன்னைக்கு பறித்து கூட்டு வச்சுருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அதுக்கு கூடயே விதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் இன்னும் ஒரு 5 கன்று போல் நிற்கிது. அது வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் கூட்டு வைக்கிறதுக்கு பார்த்தோம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடையில் சோப்புக்கீரை வாங்கினா கூட எனக்கு அதில் ஒரு சின்ன டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் வீட்டில் உள்ளது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜெப்டோவில் இருந்தால் விதை வாங்கினேன், நல்லாவே இருந்தது. அப்புறம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நிறைய பறிச்சாச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கிடக்குது. 1, அப்புறம் வேறு என்ன, 2, 3, 4, 5, 6, 6 வந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா மேலே பூ வரணுமா, பூ வந்தால் தான் பறிக்கணுமா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படா பூ வரும் அப்படின்ட்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒரு தக்காளி நிற்கிது பாருங்கள். இந்த தக்காளியில் வந்து அவ்வளோ தக்காளி உள்ளே வந்துட்டு காய்ச்சிருக்கு. அதான் வந்து பார்த்து வச்சுருக்கேன், நான் உனக்கு பறித்து தரேன் அப்படின்னு. உள்ளுக்குள்ளே நிறைய காய் இருக்குது. ஆனால் மேட்ரு என்னன்னா, எதிர் வீட்டில் ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்களும் பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ யார் இதை ஃபஸ்ட்டு பறிப்பான்னு தான் எனக்கு தெரியல. அந்த தாத்தாவும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க, அத்தானும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த செடி வந்து கீழே மண்ணிலே நிற்கிறதுனால நல்லா வேர் பிடிச்சி நல்ல பெரிய செடியாக சூப்பராக இருக்குது. கேக்டஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த கேக்டஸ் ஆக்சுவலாக இப்படி வராது, ஆனால் இந்த செடி மட்டும் நிறைய மேலே இருந்து சைடில் இருந்தெல்லாம் தளிர் விட்டுருக்கு. அந்த மேலே தளிர் விட்டுருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, அதனால இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இங்கே வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது இந்த செடி. அப்படியே வந்துட்டு போயிடாமல் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் உள்ள தக்காளி தான். ஏதோ செரி தக்காளி மாதிரி இருக்குது, குட்டி குட்டியாக. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் குட்டி தான். ஸோ இது இவ்வளோ வந்துட்டு இன்றைக்கி பறித்து வச்சுருக்கிற தக்காளி. இது வந்துட்டு நம்மளோட கிச்சனில் நியூ அடிஷன் ஆகும். நேற்றுக்கு வந்து ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். காமிச்சதுக்கு பிறகு நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க, ப்ரைஸும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இது அமேசானில் வாங்கியிருந்தேன். 13,400 வந்தது. வைல்பூல் பிராண்ட் ஆகும். சரியா, இதோட ரிவ்யூஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு சூஸ் பண்ணேன். நான் வந்து எலக்காவாக்கும் பார்த்துட்டு இருந்தேன். கடையிலலாம் போய் பார்க்கும்போது 30,000 35,000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 4 பர்னர் நம்ம நியூ ஹவுஸ்க்குன்னு போகும்போது ஹாபாக வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். அப்புறம் அதில் நிறைய குளறுபடியெல்லாம் ஆனதுனால அதெல்லாம் ட்ராப் ஆயிடுச்சு. முன்னாடி நான் வச்சுருந்த 3 பர்னரும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால 2 தான் என்னால் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அது அத்தா என்கிட்ட கேட்காம வாங்கினதுனால நான் சமைக்கும் போதெல்லாம் அவங்கள திட்டுவேன். ஃபைனலாக நான் வந்துட்டு ஆசைப்பட்ட ஒரு பொருளாகும் இந்த 4 பர்னர். எனக்கு வந்து ஒரு 2 நாள் ஆச்சு, யூஸ் பண்ண வரைக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 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 எல்லாத்துலேயுமே வச்சா கூட எனக்கு வந்து டைட்டாக இல்லை, நல்லா இருக்குது. ரிவ்யூஸ் நல்லா இருக்க போய் தான் நான் இது வந்துட்டு வாங்கினேன். நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஓகேவா, நான் மெயினாக இதில் பார்த்து வாங்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பர்னர் எனக்கு பெருசு வேணும், 2 சின்னது வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இதுதான் அந்த நான் எதிர்பார்த்த டிசைனில் எனக்கு இதுதான் செட் ஆச்சு. அதனால் இது வாங்கியிருந்தேன். ஓகேவா, இதோட லிங்க் வேணால் நான் வந்துட்டு கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது 17,000 என்னமோ இருந்தது வைல்பூல்லையே. ஸோ நமக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. இது ஹாஃப் தான். சரியா, நம்ம வந்து நியூவாக நம்மளுக்குன்னு வீடு அந்த மாதிரி நம்ம போனோன்னா கூட நம்ம கிரானைட் கட் பண்ணி கீழே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது. அதேமாரி ஓகே, இங்கே வா, உனக்காக நான் ஒன்று செஞ்சுருக்கேன். கரெக்டு தான். தனிஷோட ஃபேவரட் இந்த ப்ரௌன் பாயாசம்னு சொல்லுவான். இந்த பாசிப்பருப்பு பாயாசம் தான் செஞ்சுருக்கேன் அவன் கிளாஸுக்கு போன கேப்பில். அப்புறம் அப்பளம். ஐயோ, செம்மையான ஒரு காம்பினேஷன் ஆகும். ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த இலையிலேயே ஃபஸ்ட்டு இந்த பாயாசம், அதுக்கு பிறகு பால் பாயாசம், அப்புறம் கொஞ்சம் பூந்தி, அப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் ஒரு போலி, இவ்வளோ தருவாங்க. பாயாசத்துக்கே எவ்வளோ சைடிஷ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நினச்சாலும் அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது. ஆனால் தனிஷுக்கு பிடிச்சது என்னமோ இந்த ஒரு பாயாசம் மட்டும்தான். அதனால் அடிக்கடி வந்துட்டு அவனுக்கு இந்த ஒரு பாயாசம் செஞ்சு தருவேன். இதோட ரெசிபி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். சரியா, எடுத்திருக்கேன். இல்லையாடா? ஏன்னா நீ குழந்தை பாரு. ஆமாம், கிச்சனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சா தான் தூங்க முடியும். நைட் ஆல்ரெடி 11 மணி பக்கம் ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா 3வது வாட்டி இவ்வளோ பாத்திரம். சரியா,
இவ்வளோ பாத்திரம் யாராவது யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் அப்படி என்ன பண்ணுவேன்னு தான் எனக்கே தெரில. ஆனால் வந்துட்டு 3 வாட்டி டெய்லி இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துடும். காலையில் ஒரு வாட்டி தேய்ச்சிருக்கேன், ஈவினிங் ஒரு வாட்டி தேய்ச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு தேய்க்க மூடு இல்லை, அதனால எல்லாத்தையும் வந்து டிஷ் வாஷரில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு டைம் தான் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுவேன். மித்த மாதிரி கையில் தான் வந்துட்டு வாஷ் பண்ணுறது. போடணும்னா போடலாம், பட் கரண்ட் பில்லு எகிரிருமே அப்படிங்கிறதுனால வந்துட்டு 2 வாட்டி கையில் தான் வந்து தேய்க்கிறது. இப்போது நைட்டும் ஆயாச்சு. கையும் வந்து ரொம்ப குளிர், தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உள்ளே லோட் பண்ணிவிட்டு போய் தூங்க வேண்டியது தான். தனிஷா வந்து தூங்க வச்சிட்டேன். ஏதோ தீவிர யோசனையில் தூங்கிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கூட படுத்தாலே தூங்கிடுவான் நம்மளால். நல்லா உறக்கம். ஒரு 10 நிமிஷத்தில் கிச்சனையும் பக்கா க்ளீன் ஆக்கியாச்சு. காலையில் அப்போ தான் வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன தூங்க போகிறேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அத்தானுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு, அதனால் அவங்க வந்துட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. நாங்கள் எங்கள் ஒர்க்கை போய் பார்க்க போகிறோம். நம்ம உறக்கம் வந்துருச்சு. மணி 12 கிட்ட ஆகிடுச்சு. அதான் நமக்கு வந்துட்டு 10th என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரியே முடிஞ்சிருச்சு. ஒரு 10 வருஷமா என் கூடவே சுற்றிட்டு தெரியுறீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி, தள்ளி போயிருக்கா? யாரை தள்ளிட்டு போச்சு? அவ்வளோதான்ல. ஆமாம், வேற எதுவும் இல்லை. நல்லதா சொல்ல ஒன்றுமே இல்லை. சவுட்னா கொண்டுருவேனா?